சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் செம்மையாக செட் ஆகிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் குக்கரில் முட்டைக்கோஸ் குருமா எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் முட்டைக்கோஸ் குருமா குக்கரில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட்டு குருமா பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா குருமாவுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அடுத்து அது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு, இது ரெண்டையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்ட பிறகு இதில் ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாவே கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே ஒரு 4 கிட்ட பச்சை மிளகா, அதை இதில் போட்டு வெங்காயத்தை அந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை வதக்கி விட்டுட்டே இருக்கும் போதே இது கூட கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுட்டே இருக்கும் போது இது சூப்பரா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அடுத்து ஒரு 3 மீடியம் சைஸ் அளவு தக்காளி, அடுத்து இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி வரட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க, தக்காளி இருந்த இடம் தெரியாம சூப்பரா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுல நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை எடுத்து இதுல போட்டுடலாம். அடுத்து இது கூடவே பாத்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போறேன். ஒரு பெரிய சைஸ் அளவு உருளைக்கிழங்கு எடுத்து அது மேல உள்ள தொலியெல்லாம் நல்லா சீவிட்டு கேரட் எல்லாம் துருவோம் இல்லையா, அதுல நல்லா துருவி இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் கருத்து போகாம இருக்கும். குருமான்றனால உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதே இதுல போட்டு அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதோட பச்சை வாசனை மட்டும் லைட்டா போகட்டும். இது வதங்கிட்டு இருக்கிற டைம்ல இதுக்கு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அடுத்து 1 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 4 கிராம்பு, இதுதான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இது கூடவே கொஞ்சமா ஒரு இனுக்கு அளவுக்கு கொத்தமல்லி இலையை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல பேஸ்ட் கணக்கா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம குருமாவை ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு வதங்கி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா தேங்காய் மசாலா பேஸ்ட், அதை எடுத்து இதுல ஊத்திடலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதை இதுல ஊத்திட்டு அந்த முட்டைக்கோஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க சூப்பரா கலர்ஃபுல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துக்கிறாம ஜஸ்ட் அது மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க, போதுமான அளவுலயே இருக்கும் நமக்கு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு 2 விசில் விடுங்க, போதுமான அளவுல இருக்கும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான ஸ்மெல் வருது. இதுல இருந்து மணக்க டேஸ்டா சூப்பரான முட்டைக்கோஸ் குருமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அந்த குருமாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். இட்லில இருந்து, தோசைல இருந்து, சப்பாத்தி, பூரி, நான், அது மட்டும் இல்லாம புலாவ், ஜீரா ரைஸ், இதுக்கெல்லாம் கூட அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான இந்த முட்டைக்கோஸ் குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.